காவலர்கள் மனிதர்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. காவலர்கள் வந்து மனிதர்கள் தான், ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற அத்தனை தேவைகளும் அவர்களுக்கும் இருக்கு. அப்படின்னும் போது காவல்துறைக்கு வந்து சங்கம் வந்து மறுக்கப்படுவது, அதாவது சங்கம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அதுக்கான அங்கீகாரம் வந்து டிஜிபி தான் தரணும். அதை வந்து இன்னை வரைக்கும் தராம வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா 2021 ஒரு அரசாணை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து வெளியிடுறாரு. அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, காவலர்ல இருந்து துணை சார்பு ஆய்வாளர், துணை ஆய்வாளர் வரைக்கும் வார விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2021 அரசாணையை வெளியிடுறாங்க. இந்த அரசாணையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. ஒண்ணு, காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பான அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என கடந்த 2021 அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என காவலர் ஒருவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிலையில் அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கோரி வழக்கு தாக்கல் செய்யலாம் எனவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது.